பிரியமானவர்களே, இயேசு ஆகிய தேவன் படகாகி நம்ம வீட்டில் எப்படி இருக்கிறார்? அற்புதம் செய்கிறவராக இருக்கிறாரா அல்லது நித்திரை பண்ணுகிறவராக இருக்கிறாரா? வேதம் சொல்லுது, இஸ்ரவேலை காக்கும் தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதில்லை. ஆனால் இங்கே நித்திரை என்று எழுதியிருக்கிறது. நித்திரை, ஏன்னா அவர் மனுஷகுமார் இருந்ததுனால, களைப்பு அவருக்கு இருந்ததினால அவர் என்ன செய்கிறாரு? ரெஸ்ட் எடுக்கிறார். இன்னொரு இடத்துல சொல்றதுக்கு, அவரை சும்மா இருக்க வெட்டாதீர்கள். அவர் என்ன செய்யக்கூடாது? சும்மா இருக்கக்கூடாது. அந்த அளவத்தில் என்ன செய்யணும்? அவரை நம்ம தூச்சிக்கிட்டு போற்றிக்கிட்டு மகிமைப்படுத்திக்கிட்டு ஜெபிச்சுக்கிட்டே இருந்து அவரும் பிஸியாக வச்சுக்கிறணும், நாமளும் பிஸியாக இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் பிஸி பிஸி பிஸின்னு இருக்காங்களே. சில பிஸி இவங்களாம் உருவாக்கி கொள்ளுகிற ஒரு பிஸியாக இருக்க வேண்டும். நாம் எப்படி இருக்கிறோம்? நம்ம பிஸியாக இருக்கிறோமா? இல்லை, காலையில் ஒரு காப்பிடி போட்டு சாப்பாடு ஆக்கிட்டா அதுக்கப்புறம் சாயங்காலம் ஆக்கினாலும் சரி ஆக்காட்டாலும் சரி ஏதோ இருக்கிறோம் போகிறோம். விளங்குதுங்களா? அப்படி இல்லை, நாமளை என்ன பண்ணிக்கிறோம்? பிஸியை உண்டாக்கி கொள்ள வேண்டும். அது தேவையான பிஸியாக இருக்கணும். சில பேர் தேவையில்லாமல் பிஸி, தேவையில்லாமல் அங்கே போவாங்க இங்கே போவாங்க அங்கே அலைவாங்க, அதில் ஒரு பிரயோஜனமும் இருக்குது. அதை பார்த்துக்கிடுங்க. ஒரு இடத்துல தங்கவே மாட்டாங்க. காரணம் கேட்டால், நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், இப்போ தான் அங்கே போய் வந்தேன், இப்போ தான் இங்கே போய் வந்தேன். எதுக்கு போனாங்கன்னு கேட்டால் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, இப்போ தான் வந்தேன். இப்போ அலைகள் அதை மோதிட்டு உங்கள் வீடாகிய விசுவாசமாகிய இந்த வீட்டில் சில அலைகள் என்ன செய்யும்? மோதும். பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய அலை மோதும், நெருக்குன்னு சொல்லக்கூடிய அலை உங்கள் மேலே மோதும். ஆனால் உங்கள் படகு ஒரு நாள் மூழ்கி போகாது. அல்லேலூயா. காரணம், உங்கள் படகுல யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். ஒரு படகுல இயேசு இருக்கிறதுனால அலைகள் வரலாம், புயல் வரலாம், அலைகள் மோதலாம், படகு நிரம்பத்தக்கதாக வந்தாலும் அது ஒரு நாள் உங்களை என்ன செய்யாது? மூழ்கடிக்காது. அதோடு நீங்கள் மூழ்கி போக மாட்டீங்க. ஏன்னா அற்புதம் செய்கிற ஆண்டவர் உன் கூட இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் கடந்த வருஷத்தை கொஞ்சம் யோசிச்சு பண்ணி பாருங்க. கடந்த வருஷத்தில் எத்தனை காரியங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை நெருக்கங்கள். கர்த்தர் கைவிட்டாரா? உங்கள் மூழ்கி போக செய்தாரா? இல்லை. விழுந்த இடத்துல இருந்து கிடக்காம கர்த்தர் உங்கள் தூக்கி நிறுத்தினாரே. அல்லேலூயா. கடந்த வருஷத்தில் நடத்தின தேவன் இந்த வருஷத்தில் நடத்த மாட்டாரா? நிச்சயமாக நடத்துவார். இங்கே 3 காரியங்கள் நம்ம பார்க்குறோம். ஸ்தோத்திரம். அவர் எழுப்பி இந்த பகுதி உங்களுக்கு தெரிஞ்ச பகுதி தான். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க? எழுப்புறாங்க. யார்? சீசர்கள். எப்படி எழுப்புறாங்க? போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா? யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குறாரு பாருங்க. ஜனங்கள் பசியாய் அனுப்பி விடுவதற்கே அவருக்கு மனசு வராதவர், அவர் இரக்கங்கள் தேவன். 3 நாளாக என்கிட்ட இருக்கிறாங்களே, பசியில் அனுப்பிவிட்டால் அவங்க சோர்ந்து போயிடுவார்கள் என்று அவர்களுக்காக அக்கறைப்பட்ட தேவன், அவங்களுக்காக கரிசனப்பட்டவர். சீசர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் சாக போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா? அப்படியே படகு மூழ்கினாலும், ஏன்னா இவர்கள் எல்லாருமே ஓரளவுக்கு மீன் பிடிக்க, பேதுரு, யோவானு, யாக்கோப்பு இவங்கள மீன் பிடிக்க தெரிஞ்சவங்க. ஒரு சிலர் மாத்திரம்தான் நாத்தான் வேலுக்கெல்லாம் என்ன செய்யாது? நாத்தான் வேலுக்கெல்லாம் அவன் மீன் பிடிக்கிற ஆள் கிடையாது. அவன் வேறொரு இடத்தை சேர்ந்தவன். சரிங்களா? வேற ஒரு ஊரை சேர்ந்தவன். அந்த ஊரில் கடல்லாம் கிடையாது. இந்த ஸ்தோத்திர கலேலியாவில் இருக்கிற எல்லாத்துக்குமே கடல் பற்றி நல்லாவே தெரியும். பேதுரு, யாக்கோப்பு, யோவான் இவங்கெல்லாம் மீன் பிடிக்கிறவங்க தான். ஒருவேளை இந்த படகு மூழ்கிச்சுன்னா யார் சாவாங்க? யார் சாவாங்க? நீச்சல் தெரியாதவங்க சாவாங்க. இயேசு ஊர் நாசரேத்து. அவர் மீன் பிடிக்கிற தொழில் அல்ல. அவருடைய என்னது? பெரிய நகரங்களை கான்ட்ராக்ட் பண்ணுகிறவர். அதை உருவாக்க அவங்க அப்பா யோசேப்பு, அவர் ராஜ பரம்பரை. அவர் பெரிய நகரங்களை நிறுவகிக்கு கட்டி கொடுக்கிறவர். சரிங்களா? அப்போ இவருக்கும் நீச்சல் என்ன சம்மந்தமே இல்லை. அதே போல தான் தூங்குறவர் தானே சாவார். இவங்க முழிச்சிருக்கிறாங்க. ஓரளவுக்கு கப்பலை விழுந்தாலும் நீச்சல் என்ன செய்வாங்க? போயிடுவாங்க. யார் சாவாங்க? தூங்கி கொண்டு இருக்கிறவர் தான். அப்போ நாங்கள் சாகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா? நம்ம ஆண்டவர் நம்ம மேலே கவலைப்படாதவர் அல்ல, நமக்காக கவலைப்படுகிறவர்.
என் பிள்ளைகள் இன்னும் என் பேச்சு கேட்டால் நல்லா இருப்பாங்களே, என் பிள்ளைகள் என் வழியில் நடந்தால் நல்லா இருப்பாங்களே, என் பிள்ளைகள் இன்னும் ஜெபிச்சால் நல்லா இருப்பாங்களே, இன்னும் என் பிள்ளைகள் வேத வசனத்தை அதிகமாக தியானிச்சா எப்படி இருப்பாங்க, நல்லா இருப்பாங்களே என்று சொல்லி நமக்காக என்ன செய்கிறவர், கவலைப்படுகிறவர், நமக்காக அக்கறை உள்ளவர். வேதம் சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வச்சிருக்க. விசாரிக்கிற தெய்வம். விசாரிக்கிறனா யார் விசாரிப்பாங்க? அக்கறை உள்ளவங்க தானே விசாரிப்பாங்க. இன்னும் 2 நாள் காணமே, 3 நாள் காணமே, எங்கே போனீங்க, என்ன பண்ணீங்க, ஒரு விசாரிக்காங்கன்னா நம்ம மேலே ஒரு அக்கறை இருக்காங்கன்னு அர்த்தம். விசாரிக்காமையே போனால் வந்தாலும் சரி போனாலும் சரி என்ன செய்ய அப்படின்னா அவங்களுக்கு என்ன கிடையாது அக்கறை. நம்ம ஆண்டவர் நம்மளை விசாரிக்கிற ஆண்டவர். ஒவ்வொரு நாள் நம்ம நினைச்சுக்கிறார் இவரை பார்த்து கேட்குறாங்க, உங்களுக்கு கவலை இல்லை, நாங்கள் சாக போகிறோம். இயேசு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக சாக வந்தார். உலகத்தில் இருக்கிற எல்லா மனுகுலத்துக்காக தன் ஜீவனையே கொடுக்க வந்தவரை பார்த்து இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் சாக போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா? இயேசுவே, ஆண்டவரே, போதகரே, எந்திரிங்க, வெள்ளம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலை. அவங்க வாயில் வந்த வார்த்தை அவிசுவாசமான வார்த்தை. இந்த வருஷத்தில் நம்ம வாயில் என்ன செய்யக்கூடாது? அவிசுவாசமான வார்த்தைகள் வரக்கூடாது. கடந்த வருஷத்துடைய 3 நாள் உபவாச ஜெபத்தில் நிறைய காரியங்கள் கற்றுக்கொண்டீங்க. அதில் முதலாவது நாக்கை குறித்து பேசணும். எதை குறித்து? ஆமாம், ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இதயத்தை வஞ்சித்து அப்படிப்பட்டவன் நான் தேவ பக்தி உள்ளவன் என்று சொன்னால் அவன் தேவ பக்தி எப்படி இருக்கும்? வீணாக இருக்கும் என்று சொல்லி ஒரு சொல்லுவாங்கள்ல, அதிகமாக பேசுகிற வாயும் ரோட்டில் நடமாடுகிற நாயும் என்னது அடிபட்டு தான் சாகுமா? அதிகமாக பேசுகிற வாயும் ரோட்டில் நடமாடுகிற நாயும் வண்டியில் அடிபட்டு தான் சாகும். அதனால தேவ பக்தி உள்ளவர்கள் நாக்கை என்ன செய்யணும்? அடக்கணும் என்று நம்ம பார்த்தோம். அருமைக்குரியவில்லை, இவங்க முத சொல்லும் போதே அக்கறைக்கு போவோம் வாருங்கள் ஆசையோடு கூட்டு வந்தால் நாங்கள் சாக போகிறோம் சொல்கிறாங்க. இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் சாகிறதுக்கு அல்ல, உங்களை வாழ வைப்பதற்காக. கைகளை தட்டி ஆண்டவரே சொல்லுவோமா? ஹல்லேலூயா. உங்களை வாழ வைக்கிற தெய்வம் இயேசு. உங்களை கூட்டு வந்து நடு கடல்ல அப்படியே போட்டு தண்ணியில் போட்டு உங்களை முக்க வைக்கிறதுக்காக ஆண்டவர் கொண்டு வரல, உங்களை அக்கறைக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமேன், ஆமேன். இவர் நம்பி வந்த பாதி வலையில எங்களை விட்டுட்டாரியா, கை விட்டுட்டாரியா, கடைசியில் தண்ணியில் முங்கி என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஆபத்தை வந்த உடனே விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு கிடையாது. தேவன் உங்களை கடந்த வருஷத்துக்கு இந்த வருஷத்திற்கு எதுக்கு கொண்டு வந்திருக்கிறார்? அக்கறை சேருவதற்காக. நீங்கள் மரிப்பதற்காக அல்ல, உங்களை வாழ வைப்பதற்காக. உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பங்கள் வாழ வைப்பதற்காக, உங்கள் குடும்பங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களை வாழ வைப்பதற்காக கர்த்தர் உங்களை இந்த வருஷத்தில் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இவர் எந்திரிச்சார். எந்திரிச்ச உடனே அவர் எழுந்து காற்றை அதட்டி, நம்ம படிக்கும்போது வேகமாக படிச்சிடறோம். முதலாவது என்ன செய்கிறார்? காற்றை அடக்குறார், அதட்டுறார். காற்றை என்ன செய்கிறாரு? அதட்டு. எப்படி அதட்டிருப்பார்? நான் இங்கே இருக்கிறேன், என் பிள்ளைகளை பயமுறுத்துறியா? என் பிள்ளைகளை கடலில் தள்ளுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறியா? யார் இருக்கா? நான் இருக்கிறேன். அதட்டுகிறார். அதட்டுகிற காரியம். சில பேர் பார்த்தீங்கன்னா வெறும் வாய் சொல்லால் என்ன செய்வாங்க? அதட்டு பேசுவாங்க. அதட்டி பேசும்போது எதுக்கு இருக்க என்ன செய்வான்? என்ன இவ்வளோ பேசுகிறாரு, அதட்டுறாரு அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. இங்கே காற்றை அதட்டி இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ள தேவன். கைகளை தட்டி ஸ்தோத்திரம். நம் ஆண்டவர் இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ளவர். இயற்கை மேல் காற்றை அதட்டினவர் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை அதட்ட மாட்டாரா? உங்கள் நெருக்கங்களை அதட்ட மாட்டாரா? உங்களுக்கு வரக்கூடிய வியாதியை அவர் அதட்ட மாட்டாரா? அதட்டுவார். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தில் இந்த வருஷத்தில் நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க. காற்றை அதட்டுகிறார். அதட்டி அடுத்து கடலை பார்க்கிறார். கடல் என்ன செய்யறாரு? கடல் இப்போ எந்த நிலைமையில் இருக்கு? கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு. கடல் என்ன செய்யுது? கொந்தளிக்குது. கொந்தளிக்கிறது நம்ம நேராக பார்த்துருக்கோமா? டிவியில் பார்த்துருக்குறோம். சுனாமி வந்துச்சுல, 50 அடி
ஒரு இடத்துல 50 அடி, ஒரு இடத்துல 70 அடி அலை, ராட்சச அலைன்னு சொல்லுவாங்க. 50 அடின்னா நம்ம சர்ச்சு நீளம், 70 அடினா இன்னும் ஒரு 20 அடி இங்கிருந்து நம்ம ரோடு வரைக்கும். இந்த அளவத்தில் தண்ணி நட்டமாக நிற்குது அலை. இப்போ கடல் சீதோசனமாக இல்லை, அமைதியாக இல்லை. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கரையில் தான் அலைகள் அதிகமாக வரும். ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு உள்ளே போயிட்டோம்னா என்ன இருக்காது, அலைகள் இருக்காது. அது அமர்ந்த இதாக இருக்கும். அதில் தான் படகெல்லாம் போகும், கப்பலெல்லாம் போகும். ஒரு குறிப்பிட்ட ஸ்தோத்திர கரைக்கு ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு தான் அந்த அலைகள் வேகமாய் வரும். வந்த வேகத்தில் என்ன நினைச்சு தெரியல, மறுபடியும் ஒரே ஓட்டம் பின்னாடி போகும், மறுபடியும் வரும். யாரோ அங்கிருந்து போச்சொன்ன மாதிரியும் இங்க வந்தோடனே இதோடவா திரும்பி போயிடும் சொன்ன மாதிரியும் அதுக்கு ஒரு கட்டளை வேதம் சொல்றதுக்கு. சமுத்திரத்துக்கு ஆண்டவர் எல்லையை கட்டளிட்டு இருக்கிறார். எல்லையை நீ இது வரைக்கும் தான் வரணும், இது வரைக்கும் இதுக்கு மேலே நினைச்சக்கூடாது, வரக்கூடாதுன்னு ஆண்டவர் கடல் அலைகளுக்கு கட்டளிட்டு இருக்கிறார். வசனம் இருக்கு. அதுக்கெல்லாம் பிரச்சனை ஏன் வருது, ஏன் இவங்க நம்மளை இப்படி பேசுகிறாங்க, ஏன் எனக்கு இந்த கஷ்டம் வந்திருக்கு, எனக்கு ஏன் இந்த கடன் தொல்லை வந்திருக்கு. உங்களை பயமுறுத்துகிற அந்த அலைகளை நீங்கள் கொஞ்ச நேரம் பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுடைய தவறுகளை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஏன் இவ்வளோ கடன் ஆச்சு என்று நீங்கள் என்ன செய்வீங்க, புரிந்து கொள்வீங்க. உங்களுக்கு ஏன் இந்த பாடு, ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த காரியம் என்று நீங்கள் புரிந்து கொள்வீங்க. சில பேர் சொல்லுவாங்க கடன் 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 கடன். யோசிக்கணும். அந்த கடனுக்காக மற்றவங்க மேலே பழி போடக்கூடாது, மற்றவங்களை குறை சொல்லக்கூடாது. அவங்க கிட்ட கேட்டேன், இவங்க கிட்ட கேட்டேன், அந்த குழு இந்த ஸ்தோத்திரம் மாரக்க சொன்ன மாதிரி அந்த குழு எடுத்து கொடுங்க, இந்த குழு எடுத்து கொடுக்க சொன்னாங்க, நான் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு. இங்கே மட்டுமில்லை, எங்கள் ஊர்லேயும் அப்படி தான். சில பேர் இந்த கடன் ஏன் வந்துச்சு, எதுக்காக வந்தது, இந்த கடன் வாங்கி என்ன செஞ்சோம் இப்படின்னு யோசிச்சாங்கன்னா அடுத்த தவறு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக எனக்கு கடன் இருக்கு, அந்த உங்ககிட்ட கேட்டேன், அதுகிட்ட கேட்டேன், ஒருத்தர் கூட என்ன செய்யலை, கொடுக்கல அப்படின்னு குறை சொல்கிறாங்க. தவிர ஏன் வந்துச்சுன்னு பார்க்குறதில்ல. இந்த வருஷத்தில் இயேசுடைய பார்முலா என்ன, காற்றை அதட்டினார், கடலை பார்த்தார். கடலை என்ன செய்தார், கடல் இன்னைக்கு எப்படி இருக்கு, கொந்தளிப்பா இருக்கு, அதை பார்க்கிறார். நீங்க பாருங்க. உங்களை பயமுறுத்துகிற சில பிரச்சனை வருதா, அதை நீங்க பாருங்க. உங்களுக்கு பயமுறுத்துகிற சில காரியங்கள் வருதா, அதை நின்று பாருங்க. ஏன் வருது, இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா, இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா. இதுவரைக்கும் அமைதியாக இருந்த கடல் திடீர்னு இப்படி கொந்தளிக்கிறதுக்கு என்ன காரணம், இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருக்கிறா, இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருக்கிறா, அதை நீங்க பார்க்க வேண்டும். இந்த வருஷத்துல அதை நீங்க பார்க்கணும். பார்த்த பிறகு இறையாத, இறையாத, இறையாதன்னா என்ன அர்த்தம், சத்தம் போடாத, சும்மா வள 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 வளன்னு பேசாத, வாயை மூடு. முத காற்றை அதட்டினார், கடலை பார்த்தார், அது சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு, சும்மாரு. சும்மா இருக்க வேண்டிய நேரத்தில் சும்மா இருக்கணும், பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டும். அல்லேலூயா. பேச வேண்டிய இடத்துல சும்மா இருந்தாலும் தப்பு, சும்மா இருக்க வேண்டிய இடத்துல பேசினாலும் தப்பமா. விலங்கு தான் சொல்ல, உங்களுக்கு என்ன விலங்குன்னு தெரியறதுக்காக பேச வேண்டிய இடத்துல நீங்க பேச வேண்டும். அல்லேலூயா. பேச வேண்டிய இடத்துல பேசணும். நான் பேசி என்ன நடக்க போகுது நினைக்காதீங்க, நீங்க பேசினா நடக்கும். ஆமென். சோத்ரம். ஏசாயால சொல்றதுக்கு சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாத. சோதரம். எரேமியால சொல்றதுக்கு உன்னுடைய சினம் தீரும் வரைக்கும் உன்னுடைய அறை வீட்டுக்குள்ள போய் அமைதலாக இருங்கிறார். அப்போ அமைதலாக இருக்க வேண்டிய நேரம் இருக்கு, சத்தமிட்டு பேசுகிற நேரமும் இருக்கு. அப்போ இந்த வருஷத்தில் ஆண்டவருக்காக நீங்கள் பேச போறீங்க. ஆமென். இது வரைக்கும் உங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, சொத்துக்காக, சுகத்துக்காக, கடனுக்காக, வீட்டுக்காக, அதுக்காக, இதுக்காக இப்படியே பேசி 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 பேசணும்ல. இந்த வருஷம் ஆண்டவருக்காக நீங்கள் பேச போறீங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்காக பேசுங்க. நீங்கள் ஆண்டவருக்காக பேசுறீங்கன்னா உங்களுக்கு எதிராக வரக்கூடியதை என்ன செய்த அமைதல் ஆயிரும்.
இப்போ கடலை பார்த்து இறையாத, அதாவது சத்தம் போடாத என்று சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு? அமைதலா இரு என்றார். சத்தம் போடாத, அப்புறம் அமைதியாரு. இந்த சீசர்கள் பார்க்குறாங்க, என்ன இது ஆச்சரியமா இருக்கு. எந்திரிச்சவரு பயப்படாதீங்க, நான் இருக்கிறேன், பார்த்துக்கிறேன், அந்த தண்டு இப்படி படிங்க இப்படி படிங்க சொல்ல விட்டுட்டு யாரை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காரு? கடலை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. கடலை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம். இத்தனை வருஷமா கூட இருந்தவங்க தான் அவங்களுக்கு என்ன வந்துருச்சு? ஒரு ஆச்சரியம் வருகிறது. அமைதலா இருன்னு சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு? அமைதலா இரு சொன்ன உடனே என்னாச்சு? காற்று என்ன செஞ்சிருச்சு? ஆமாம், முத காற்று தானே. காற்று நின்றது. என்ன அமைதி? என்ன அமைதி? மிகுந்த அமைதி உண்டாயிற்று. அல்லேலூயா. இயேசுவுடைய வார்த்தைக்கு சமுத்திரம் கட்டுப்படுது, வானம் கட்டுப்படுது, காற்று கட்டுப்படுது. ஆனால் நாம தான் கட்டுப்பட மாட்டேங்கிறோம். நிறைய விஷயத்தில் நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? கட்டுப்படவே மாட்டேங்கிறோம். ஆண்டோட வார்த்தை அப்படியே முழுமையாக என்ன செய்யறதில்ல. ஆமாம், இல்லை, நம்புகிறாங்க, அது செயல்படுத்துறதில்ல. கேட்குறதெல்லாம் கேட்டுட்டு கடைசியில் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிடும். மறுபடியும் நம்ம புத்தி தான், நம்ம யோசனை தான், நம்ம பேச்சு தான், நம்ம புலம்பல் தான். புலம்பக்கூடாதான். நம்ம சொல்கிறோம் இன்னைக்கு புலம்பவே கூடாது. ஏன் புலம்பல் வருது? தனக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் போதானே புலம்பல் வருது. உங்களுக்கு எனக்கு நம்பிக்கை இல்லையா? ஆண்டவர் இருக்கிறார்ல, அப்போ ஏன் புலம்புறோம்? புலம்ப வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே அந்த பயமுறுத்தின கடல், அந்த பயமுறுத்தின காற்று ஆண்டோடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு என்ன போகுது? அமைதலாக உண்டாயிருச்சு. அப்படியா இருக்கு? மிகுந்த அமைதல். அல்லேலூயா. ஏற்கனவே இருந்ததை விட ரொம்ப சாஃப்ட் ஆயிருச்சு. இப்பதான் இவங்க சொல்றாங்க, அவர்கள் மிகவும் பயந்து, மிகவும் பயந்தாங்களாம். இந்த கடல் கொந்தளிக்கும் போது கூட மிகவும் பயந்ததாக இல்லை. ஏன்னா கடலில் மீன் பிடிக்கும் போது இது மாதிரி பல காரியங்கள் பேதர் என்ன செஞ்சிருப்பான்? அப்பா காலத்திலேருந்து மீன் பிடிக்கிறவங்க தான். பேதருடைய அப்பா மீன் வியாபார சங்கத்தினுடைய தலைவராக இருந்திருக்கிறார் அந்த காலத்தில். இவர் பிறந்ததுலேருந்தே மீன் தான் பிடிக்கிறாரு. அவர் கடலில் எத்தனை அலைகள் பார்த்துருப்பார், எத்தனை சுனாமிகள் பார்த்துருப்பார், எத்தனை காரியங்கள் பார்த்துருப்பார். ஆனால் இங்கே அந்த கடலை அவ்வளோ சீற்றத்தையும் பார்த்து பயப்படாதவன் இயேசுடைய வார்த்தை கேட்டு அதெல்லாம் கீழ்ப்பிடிச்சிச்சுல, மிகவும் பயந்தார்கள். மிகவும். நாம் அந்த இடத்துல இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? இப்போ சீசர்கள் மிகவும் பயந்தார்கள். சீசர்கள்னா எல்லாத்தையும் சேர்த்து தான். ஒருவேளை அந்த இடத்துல நீங்கள் நானும் இருக்கிறோம், அந்த சுச்சுவேஷனை தான், அதோடைய பேக்ரவுண்டு நான் சொன்னது தான். அந்த டயத்தில் நாம் இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? ஆச்சரியப்பட்டார்கள். சரிங்களா? இவர் யாரோ இயேசுவை பார்த்து என்ன சொன்னாங்க? யாரோ. இவர் யாருன்னு தெரியாமலேயே இத்தனை வருஷமா கூட இருக்கிறாங்க. புரியுதா? இயேசு தேவகுமாரன் என்று தெரிஞ்சவர் தானே கூட வந்திருக்கிறாங்க. எனக்கு பின்னே நீங்க வாங்க என்று சொன்ன உடனே பேதுரு தன் படகையும் வலையும் எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் பாட்டுக்கு இயேசுக்கு பின்னாடி வந்துட்டான். நாத்தானுவேல் சொல்றாரு, நாசரேத்திலிருந்து நன்மை உண்டாயிருக்குமா? ஏன்னா இயேசுடைய ஊர் பேர் தெரியும், நாசரேத்து. என்ன சொல்றாங்க, இவர் தச்சன் அல்லவா, இவங்க அப்பா பேர் யோசேப் அல்லவா, இவங்க அம்மா மரியாள் அல்லவா, இவங்களுடைய சகோதரிகள்லாம் நம்ம கிட்ட இருக்காங்க, யாக்கோப்பு யோசாவுடைய சகோதரன் அல்லவா, இவனுடைய சகோதரிகள்லாம் நம்மிடத்தில் இருக்கிறார்களே அப்படின்னா இயேசுடைய முழு டேட்டா பர்த்தும் அவங்களுக்கு என்ன செய்யுது? தெரியுது. கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, இவர் யாரோ. இத்தனை வருஷமா நம்ம சபைக்கு வர்றோம், இன்னும் இயேசுவை பற்றி நமக்கு அநேகருக்கு தெரியல. விளங்குதா? இன்னும் இயேசு பற்றி நமக்கு என்ன செய்யல? இவர் யாரோ. எல்லா சாமி போல இவரும் ஒரு சாமி, எல்லா சாமி போல இவரும் ஒரு சாமி. இவர் யாரோ. வெளியே இருக்கிறவங்க சொல்லல, கோடையே இருக்கிறவங்க
அற்புதங்கள் அடையாளங்கள் கண்டவங்க சொல்றாங்க, இவர் யாரோ. யாரோன்னா அந்நியர்னு அர்த்தம், அப்படிதானே? இயேசு நமக்கு அந்நியர் இல்லை, நமக்குரியவர். அல்லேலூயா, நமக்குரியவர். இயேசு யாரோ, அவர் யாரோ இல்லை, நமக்காக இருந்தவர். அல்லேலூயா. யாரோ கூட இருக்கிறவங்க ஆண்டவரை சரியாக என்ன செய்யல, புரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் இயேசு பிள்ளைகளாக இருக்கிறீங்க. கடந்த வருஷத்தில் முழுவதும் உங்களை நடத்தி வந்திருக்கிறார். இந்த வருஷமும் நீங்கள் என்ன செய்ய போறீங்க? இயேசுவை எந்த அளவு தெரிஞ்சு கொண்டு இருக்கிறீங்க? இயேசு யாருன்னு கேள்வி கேட்க போறீங்களா? இல்லை. இயேசு யாரு? உனக்காக எனக்காக ஜீவனை கொடுத்தவர், உன்னையும் என்னையும் தூக்கி சுமக்கிறவர், உன்னையும் என்னையும் வழி நடத்துகிறவர், உனக்காக எனக்காக மனஸ்தாபப்படுகிறவர், உனக்காக எனக்காக இரக்கமா இருக்கிற தேவன், உன்னையும் என்னையும் விசாரிக்கிற தேவன், உன்னையும் என்னையும் நித்தியத்துக்கு கொண்டு போற தேவன். கைகளை தட்டி இயேசுவின் நாமத்தால இவரை யாரோ என்று சொன்னா ஆண்டவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்? கஷ்டமா இருக்காது? என்ன அப்படின்னா இத்தனை வருஷமா என்னை நம்பலையா நீங்க? என்ன யாரோன்னு கேட்குறீங்க? அவருக்கு மனசு எவ்வளோ வேதனை இருக்கும். ஆனால் அது ஆண்டவர் வெளிப்படுத்தலை. என்ன செய்கிறாரு? வெளிப்படுத்தலை. பயந்து போய் அப்படி சொன்னார்கள். ஏன்னா இந்த பயத்தினால தான் நாங்கள் சாகுறோம், உங்களுக்கு கவலை இல்லையா? அப்போ யாரோன்னு இவங்க நினைச்சதுனால தான் உங்களுக்கு கவலை இல்லையா? காலில் முள்ளு குத்துனா கண்ணு கலங்குத ஒரே சரீரம் தானே. இப்ப நாங்கள் சாகுறோம், உமக்கு கவலை இல்லையா? அப்பவே பிரிக்கிறாங்க. என்ன சொல்றோம்? நாம சாக போறோம் சொல்லிட்டு இருக்கணும். இயேசுவே போதகரே எந்திரிக்க சீக்கிரமா, நம்ம எல்லாரும் என்ன செய்ய போறோம்? அப்படிதானே சொல்லியிருக்கணும். அப்படியே சொல்லிருக்கணுமா? சொல்லக்கூடாதா? அப்படியே சொல்லிருக்கணும். இவங்க சொல்றாங்க, நாங்க சாக போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? அப்பவே பிரிக்கிறாங்க. கடைசியில் முடிக்கும் போது இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு என்ன செய்யுது? கீழ்ப்படுகிறதே என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். நீங்க ஒருவரோட ஒருவர் என்ன பேசுறீங்க? இந்த வருஷத்துல ஆண்டவரை குறித்து நீங்க என்ன பேச போறீங்க? தன்னாவை அடக்காமல் தன்னை தேவபக்தின்னு சொல்லுகிறனுடைய தேவபக்தி அது எப்படி இருக்கும்? வீணாக இருக்கும். அதனால் இந்த வருஷத்தில் பேச வேண்டிய இடத்துல பேசணும், அமைதலாக இருக்க வேண்டிய இடத்துல அமைதியாக இருக்கணும். பேச வேண்டிய இடத்துல பேசாமல் இருந்தாலும் தப்பு தான், பேசுகிற இடத்துல அமைதியாக இருந்தாலும் தப்பு தான். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் ஆண்டவர் சொன்னார். போகிற வழியில் சில பிரச்சனை இருந்தது. இயேசு அந்த படகில் இருந்ததினால ஒரு சேதமும் அவங்களுக்கு இல்லாமல் அக்கறைக்கு கொண்டு போய் சேர்த்தார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வருஷத்துல நிச்சயமாக ஒரு சேதம் இல்லாமல், நம்ம சார்ந்திருக்கிறவங்களை ஒரு சேதம் இல்லாமல், நம்முடைய சபை விசுவாசிகளை ஒரு சேதம் இல்லாமல், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு சேதம் இல்லாமல், உங்க மேல அக்கறையோடு இருக்கிற தேவன் இந்த வருஷம் உங்களை அக்கறைப்படுத்துவார். அல்லேலூயா.